பாலிடிக்ஸ் அண்ட் மீடியா இந்த ரெண்டுமே நம்ம பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஏன்னா பாலிடிக்ஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஊடகத்தை பயன்படுத்தி நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, நீங்கள் கேஸ் லைட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கேஸ் லைட் பண்ணணும். இன்னொன்று ஃப்ரேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பக்கம் கேஸ் லைட்டிங், இன்னொரு பக்கம் ஃப்ரேமிங் அப்படின்ற இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டு கான்செப்டை பொலிட்டிக்ஸில் ஜெயிக்கிறதுக்காக மீடியா எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற முக்கியமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் லைட்டிங். பொலிட்டிக்ஸில் நீங்கள் ஜெயிக்கணும். இன்னொரு பக்கம் மீடியா இருக்குது. இந்த மீடியா பொலிட்டிக்ஸை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா, ஒன்று கேஸ் லைட்டிங். இது ரொம்ப எளிமையாக ஊடகத்தை பயன்படுத்தி அரசியலில் ஜெயிக்கிறதுக்கான முதல் வழி என்னன்னா கேஸ் லைட்டிங். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு ஸ்டோரி, பஞ்சதந்திர கதைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்டோரி ஆஃப் த பிராமின் அண்ட் 3 க்ரூக்ஸ் அப்படின்னு ஒரு கதை ஒன்று உண்டு. இது என்னென்னா, ஒரு பக்கத்து ஊரில் ஒரு பிராமின் இருப்பார். இவர் பலியிடுறதுக்காக, பலி கொடுக்கறதுக்காக இவருக்கு ஒரு ஆடு ஒன்று தேவை. இந்த ஆடை பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பக்தன்கிட்ட போயிட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு அந்த டிவோட்டி, அந்த பக்தரை பார்த்து இவர்கிட்ட ஆடு வாங்கிட்டு அந்த ஆடை தூக்கி இவருடைய ஷோல்டரில் போட்டுட்டு அந்த காட்டு வழியாக திருப்பி நடந்து வந்துட்டு இருப்பார். அப்போது அங்கே ஒரு 3 பேர் இருப்பானுங்க. 3 பேரும் வேலைக்கு போகாமல் வெட்டியாக அங்கே நின்றுட்டுருப்பான். இவனுக்கு பசிக்கும். எப்படியாவது இந்த ஆட்டை இவர்கிட்ட இருந்து பிடுங்கிடணும்னு இவனுங்க பிளான் பண்ணுவானுங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 பேர் 3ஆக பிரிஞ்சுப்பான். ஃபஸ்ட்டு ஒருத்தன் இவர் ரோட்டில் போயிட்டுருக்கிறப்போ அந்த ரோட்டில் இவனும் வழிபோக்கனா போகிற மாதிரி காமிச்சிப்பான். இவன் அவர்கிட்ட கேட்பான், ஐயா நீங்களா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ என்ன பைத்தியமா, என்ன நாயை தூக்கிட்டு போயிட்டு ஷோல்டர் மேலே வச்சு கொண்டு போகிற? இந்த பிராமினுக்கு ஆச்சரியமாக இருக்கும், கோபமாக இருக்கும். நீ என்ன லூசு பயலா நீயே, நான் ஆடை தூக்கிட்டு போகிறேன், நீ என்ன நாயின்னு சொல்கிறேன்னு இவர் கேட்பார். இவனும் ஓ அப்படியா, சரி போப்பா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி இப்படி போயிடுவான். அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே இவன் ரெண்டாவது காலி பைய இவன் வந்துல, என்ன பிராமின் அவர்களே, நீங்கள் இப்படி ஒரு செத்துப்போன கண்ணுக்குட்டி, ஒரு செத்துப்போன கண்ணுக்குட்டியை தோளில் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்களே, உனக்கு என்ன அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இவர் அப்படிலாம் இல்லையே, இது ஆடு தானே அப்படின்னு சொல்லுவார். அப்படியா, இது உன் இஷ்டம் அப்படின்னு அவனும் சொல்லுவான். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே 3ஆவது ஒருத்தன் இவன் வருவான். என்னங்க ஐயா, கழுதை உங்களை சுமக்கும், நீங்கள் என்னென்னா கழுதையை தூக்கி தோளில் வச்சுட்டு போகிறீங்கன்னு இவன் கேட்பான். 3 பேர் இவரை பிரெயின் வாஷ் பண்ண உடனே இவர் இப்போ நினைப்பார், இது ஒரு பேய், ஷேப் ஷிஃப்டிங் பேய், உருவத்தை மாற்றக்கூடிய ஒரு காப்ளின், ஒரு பேய் தான் என் மேலே உட்காந்துருக்குன்னு சொல்லி இவர் பயந்து போயிட்டு அந்த ஆட்டை தூக்கி எரிஞ்சிட்டு இவர் ஓடி போயிடுவார். இவனுங்களுக்கு இப்போ இது ரொம்ப ஈஸியாக போயிடுமா? கிளவரான ஒரு 3 பேர், கிளவராக ட்ரிக்கியாக பேசக்கூடிய ஒரு 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய எதிரியவும் காலி பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த கதையினுடைய மோரல் ஆஃப் த ஸ்டோரி. அப்போ இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று கேஸ் லைட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்காது, இல்லாத ஒன்றை உருவாக்கி இல்லாத ஒன்றை எதிரியாகவும், இருக்கிற ஒன்றை ரொம்ப சாஃப்டாக அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அதை இன்வெர்ட் பண்ணி அந்த ரியாலிட்டியை மாற்றி விட்டு மக்களை கேஸ் லைட் பண்ணி பொய்களையாக நம்ம திருப்பி சொல்லுவோம். மக்கள் கண்கள் பார்க்குற விஷயங்களை, மக்களுடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கிற உண்மைகளை, இவங்க காதில் கேட்டுட்டு இருக்கிற விஷயங்களை, இது எல்லாமே மீடியா நினச்சா எப்படி வேணால் மாற்ற முடியும். இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. சரிங்க, இப்போது ஒன்று இல்லாத ஃபேக்டை உருவாக்கணும், இருக்கிற ஃபேக்டை மறைக்கணும். இது ஒரு மீடியாவினுடைய முதல் வேலை. இது என்னென்னா கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க நான் சொன்னேன். இன்னொன்று, சரி இப்போ உண்மை இருக்குது, மக்கள் முன்னால் ஒரு உண்மை இருக்குது, இந்த உண்மையை நம்ம மறுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த உண்மையை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம்? உண்மை இருக்குது, இந்த உண்மையை நம்ம மாற்ற முடியாது, மக்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கு வைக்கப்படும் ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, டேட்டா ஃபேக்ட்ஸ், இதெல்லாமே எடுத்துகிட்டு வச்சு இவங்க இன்னொரு ஃப்ரேமில் காட்டுவாங்க. நம்ம இதை எப்படி பார்க்கணும், இந்த ஃபேக்ட்ஸை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயத்த, உண்மையை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு ரெஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய மீடியா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு சொல்லுவாங்க, நீ இந்த விஷயத்தை பாரு, நீ இந்த செய்தியை இப்படித்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம எப்படி உள்வாங்கணும், இந்த செய்தியை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதையே இதையும் சேர்த்து மீடியா சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த புதிய தலைமுறை அப்படின்ற இந்த ஊடகம் ரியல் சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லி டெல்லியில் நடந்த அந்த ப்ராட்டஸ்ட்டை இவங்க அப்படி காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு இப்படி நுப்பாட்டிட்டானா இவங்க பெரிய ஆள், இவங்க சிங்கப்பெண். அப்போ சிங்கப்பெண்ணா இது என்ன பெண் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணோம். ஓகே, நியூஸ் இருக்குது, அந்த நியூஸை நான் கன்சியூம் பண்ணுறேன், அந்த நியூஸை நான் பார்க்குறேன், இந்த செய்தி எனக்கு எப்படி போகணும் அப்படின்றத அந்த ஃப்ரேமிங்கும் இவங்களே சேர்த்து கொடுத்துருவாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நீங்கள் நியூஸ் பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாமல்
உங்கள் மண்டையில் இந்த செய்தியை எப்படி கொண்டு போய் இந்த செய்தியை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதையும் மீடியா சேர்த்து சொல்லுவாங்க. அப்போது ஃபேக்ட்ஸ் இங்கே இருக்கும். இந்த ஃபேக்ட்ஸை நம்ம எப்படி நம்ம ரீஆர்கனைஸ் பண்ண முடியும்? ஃபேக்ட் 1, ஃபேக்ட் 2, ஃபேக்ட் 3 3 ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 3 ஃபேக்ட்ஸையும் ரீஆர்கனைஸ் பண்ணி குழப்பி இதுக்கு மேலே இவங்களுடைய அந்த ரெட்டாரிக், அந்த பேச்சு திறமை, அந்த ஃப்ரேமிங் இதெல்லாம் சேர்த்து ஒரே ஃபேக்ட் தான், சேம் ஃபேக்ட்ஸ் தான், மக்களுக்கும் இது ஒரே ஃபேக்ட் தான், மீடியாவுக்கும் ஒரே ஃபேக்ட் தான். ஃபேக்டை மாற்ற முடியாத இடத்துல மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரே ஃபேக்ட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணி விட்டு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்றதையும் இவங்க சேர்த்து சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் ஒரு உண்மையான ஒரு செய்தி பீஸ் ஒன்று இருக்குது. ராணா அய்யூப் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தியாளர், இந்த உலகத்திலேயே ரொம்ப நேர்மையானவங்க. மீடியா, முக்கியமாக ஜேர்னலிசம் படிக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த அம்மா எப்படி ஜேர்னலிசம் பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம் எப்படி ஜேர்னலிசம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க எழுதின ஒரு ஆர்டிக்கல், அதுவும் வாஷிங்டன் போஸ்ட் மாதிரியான ஒரு அனைவராலும் உண்மை அப்படின்னு நம்பப்படுற ஒரு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு பத்திரிகையாக ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா, அமெரிக்காவில் உள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் இவங்க எழுதின ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது. அந்த ஆர்டிக்கலை நம்ம பின்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ஃப்ரேமிங்கை இவங்க எப்படி பண்ணுறாங்க, ஃப்ரேமிங்னா என்ன, முதல்ல இந்த ஃப்ரேமிங்க்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி நம்ம ஒரு ஸ்டோரியோட ஆரம்பித்தோமோ கேஸ் லைட்டிங்க்கு, இந்த பக்கம் ஃப்ரேமிங்க்கு ஒரு அழகான ஒரு கதை ஒன்று உண்டு. ஜூலியஸ் சீசருடைய கொலை. ரோம பேரரசரான ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணியாச்சு. கொலை பண்ணதுக்கப்புறம் அங்கே நடந்த பாலிடிக்ஸ் என்ன, அந்த பாலிடிக்ஸை வந்து எப்படி இவங்க மக்கள் பக்கம் திருப்பி விட்டாங்க, மக்களை எப்படி இவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க, இதை எப்படி இன்னொருத்தர் வேறு மாதிரி மாற்றி விட்டாரு அப்படின்ற அந்த ஃப்ரேமிங் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமிங்னா என்னன்னு நம்ம பார்க்கணுன்னா ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர் நாடகம். நான் இதையும் ராணா அய்யூப் எழுதின அந்த அந்த அற்புதமான அந்த ஒரு ஆர்டிக்கல், இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நீட் ப்ராட்டஸ்ட், நாங்கள் நீட்டுக்கு எதிராக ப்ராட்டஸ்ட் பண்ணுறோம், இல்லை நீட்டில் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா, அரசு இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லி இங்கே ப்ராட்டஸ்ட் பண்ண இந்த ப்ராட்டஸ்ட் பண்ண ஆட்களை வச்சு ராணா அய்யூப் இவங்களை எப்படி காமிச்சிருக்காங்க, நம்ம இதை கவனிக்கலாம். மீடியா எப்படி ஒர்க் ஆகுது, கேஸ் லைட்டிங் ஒரு பக்கம், ஆனால் கேஸ் லைட்டிங்கை நம்ம கொஞ்சமாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேஸ் லைட்டிங்கும் ஆபத்தான ஒரு மெத்தட் தான். ஆனால் அதை விட ஆபத்து என்ன அப்படின்னா, ஃபேக்ட்ஸ் இருக்கும், ஃபேக்ட்ஸ் நீங்கள் மறுக்க முடியாத ஃபேக்ட்ஸ் இவங்க ஃப்ரேமிங்கில் மாற்றி விடுவாங்க. இப்போது ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணியாச்சு, இவரை குத்தி போட்டு முடிச்சிட்டாங்க. டெட் பாடி அங்கே செனட்டுக்குள்ளே அந்த பில்டிங்குள்ளே கிடக்குது. கேசியஸ், ப்ரூட்டஸ் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் இவரை முடிச்சாச்சு. பொதுமக்கள் கிட்ட எப்படி நம்ம இதை போய் சொல்ல முடியும்? ஏன்னா பொதுமக்களுக்கு ஜூலியஸ் சீசர் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி. பின்னால் இவரை கடவுளாக மாற்றினாங்க. ஆனால் இவர் செஞ்ச பல விஷயங்கள் மேலே இன்றைய ஐரோப்பாக்குள்ளெல்லாம் போய் பெரிய கேம்பெயின்லாம் பண்ணி ரோம் அப்படின்ற ஒரு பெயரை ஒரு ஃபார்மிடபிளான ஒரு எனிமியாக மாற்றி விட்டு இவங்களை பார்த்தா ஊரே நடுங்கும் அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டதில் ஜூலியஸ் சீசருக்கு முக்கியமான பங்கு உண்டு. இவரை நம்ம போட்டோமே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரூட்டஸ் இப்போது கொலை பண்ணதுக்கப்புறம் பொதுமக்களை நம்ம இப்போது ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்த்து நம்ம பேசணும். இவர் என்ன சொல்கிறாரு, ஜூலியஸ் சீசர் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ஆள், இவர் சாதாரணமான ரிப்பப்ளிக்காக இருந்த ரோமன் எம்பையரை இவர் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. இவர் ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ஆள், தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ இந்த ஆம்பிஷன்ன்ற அந்த வார்த்தை முக்கியம். ஏன்னா த்ரூ அவுட் தி ஸ்பீச், இந்த ஸ்பீச் முழுக்க ப்ரூட்டஸ் இந்த நாடகத்தில் முழுக்க ஜூலியஸ் சீசரை அதிகார வெறி கொண்ட ஒருத்தராக காமிக்க ட்ரை பண்ணியிருப்பார். ஒருவேளை சீசரை நாங்கள் கொல்லலைன்னா இவர் என்ன ஆயிருப்பார்னா, இவர் இன்னும் கொஞ்ச நாளில் இவர் உங்களை அடிமைப்படுத்தியிருப்பார். உங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ், உங்களுக்கான ஃப்ரீடம், நீங்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்ற இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே இவர் உங்களுக்கு டிக்டேட் பண்ணியிருப்பார். ஏன்னா இவர் அங்கே தான் போயிட்டு இருந்தார், நாங்கள் இவரை ஸ்டாப் பண்ணிட்டோம், நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரூட்டஸ் இந்த ஸ்பீச்சை ஆரம்பிப்பார். எனக்கு சீசரை பிடிக்கும், நான் அவரை அந்த அளவுக்கு நேசித்தேன், அவர் எனக்கு உயிர் தான், எனக்கு அவர் வேணும் தான், ஆனால் அவரை விட ஐ லவ்ட் ரோம் மோர், எனக்கு ரோம் அதை விட பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் அங்கே இருக்கும். இவர் நமக்கு தான் நன்மை செஞ்சுருக்காரு அப்படின்னு மக்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. மக்கள் ப்ரூட்டஸை கொண்டாடுவாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த க்ரௌடில் ஒரு சில பேர் அடுத்த சீசராக ப்ரூட்டஸ் வரணும் அப்படிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. கோபத்தில் ஆரம்பிப்பாங்க, மக்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சு போயிருப்பாங்க, இவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதே க்ரௌட் இவர் பேசின உடனே ப்ரூட்டஸ்க்கு ஆதரவாகவும் இவர் செஞ்ச செயல் சரி அப்படின்ற மாதிரி அங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சீனில் ஜூலியஸ் சீசர்னுடைய இறுதி அஞ்சலி நடக்கும், ஃபியூனரல். இந்த ஃபியூனரல் சர்வீஸில்
மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசர்னுடைய நண்பர். சீசர்னுடைய ஆர்மியில் மிலிட்ரி ஆஃபீஸராகவும் இவர் ஒர்க் பண்ணியிருப்பார். ரொம்ப ஒரு லாயலான ஒரு ஆள். இவருக்கு இப்போ கோவம், மார்க் ஆண்டனிக்கு இப்போ கோவம். ஆனால் மக்கள் இப்போ யார் கூட இருக்காங்க? கொலை பண்ண இந்த கும்பல் கூட. இவர் அந்த ஃபியூனரலில் பேச ஆரம்பிக்கிறாரு. உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஸ்பீச். பேசி வெறுமனே பேச்சு மூலமாக க்ரௌடை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? முக்கியமாக ஃப்ரேமிங். இந்த ஃப்ரேமிங்க்கு மார்க் ஆண்டனி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆண்டனி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரூட்டஸ் ரொம்ப மோசமான ஆள், இவன் பொய் சொல்கிறான் அப்படிலாம் எங்கேயுமே இருக்காது. இவர் என்ன பண்ணுவார்? மக்கள் எதை பார்க்கணும், மக்கள் எதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு மக்களுடைய அட்டென்ஷனை இவர் ஒரு பக்கமாக அப்படி திருப்புவார். ஒன்று ஓப்பனாக போயிட்டு ப்ரூட்டஸ் ஒரு மோசமானவன், ஒரு கெட்டவன், ஒரு கொலைகாரன் இப்படியும் நம்ம காட்டலாம். ஆனால் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ப்ரூட்டஸ் செஞ்ச இந்த செயலினுடைய மோசகார தன்மையை, ஒரு சதிகார தன்மையை மக்களே பார்க்கணும். இவர் செஞ்ச செயலை மக்களே கவனிக்கணும். அப்போ மக்களை நம்ம ஒரு பக்கமாக திருப்பி மக்கள் எதை பார்க்கணும் நம்ம காமிச்சிட்டோம்னா மக்கள் அப்படி வந்துடுவான், நம்ம கூட வந்துடுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மார்க் ஆண்டனி புரிஞ்சு வச்சுருந்தார். இவர் இப்போ என்ன பண்ணுறாரு? ப்ரூட்டஸ் சொன்னார் இல்லையா, ஆம்பிஷன் அப்படின்ற வார்த்தை. இதே வார்த்தையை மார்க் ஆண்டனி இப்போ எடுத்துக்கிட்டார். ஓகே, இவர் ஆம்பிஷனான ஆள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜூலியஸ் சீசர் தான் பல நாடுகளுக்கு போய், பல பகுதிகளுக்கு போய் ரோம் நகரத்துக்கு இல்லை ரோம் எம்பையருக்கு அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு, கேப்டிவாக கொண்டு வந்து கொடுத்தாரு. இவங்களை போய் இவர் கான்குவர் பண்ணி இவங்களை கொண்டு வந்து இவர் ரோமுக்கு தான் கொடுத்தாரு. அதையும் தாண்டி ரேன்சம் மணி. இப்போது நீங்கள் ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா பிணைய கைதியாக பிடிச்சிருவீங்க. இவங்களை மீட்பதற்காக இவங்க பணம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னா ஜூலியஸ் சீசர்னுடைய பர்சனலாக இவருடைய பாக்கெட்டுக்குள்ளே போல, மாறாக இது உங்கள் ட்ரெஷரிக்கு வந்துச்சு, ரோமன் ட்ரெஷரிக்கு வந்துச்சு. ஏழை மக்கள் இவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா ஜூலியஸ் சீசரும் இவங்க கூட சேர்ந்து அழுதாரு. 3 முறை நாங்கள் இவரை கிங்காக மாற்ற நாங்கள் ட்ரை பண்ணோம், இவர் மறுத்துட்டாரு. இந்த மாதிரி கிராஃபிக்காக சீசருடைய வாழ்க்கையில் நடந்த குறிப்பிட்ட சம்பவங்களை இவர் மக்களுடைய கண் முன்னால் கொண்டு வந்து காமிச்சார். இதில் இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் தியரி. ப்ரூட்டஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, இவர் டிக்டேட்டராக மாற ட்ரை பண்ணார், இவர் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்தார், நம்ம இவரை உயிரோட விட்டோம்னா இவர் திருப்பி நமக்கே எதிராக மாறுவார். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் தியரிஸ், ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் தியரிஸ். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, கண்ணு முன்னால் சீசருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒன்றொன்னா எடுத்து வந்து வச்சு, இப்படி உங்களுக்காக தியாகம் பண்ண ஒரு ஆளை போய் நீங்கள் எப்படி ஆம்பிஷியஸ் நீங்கள் சொல்லலாம், இவர் உங்களுக்காக தானே உழைச்சாரு, அப்படி எமோஷன்ஸை தூண்டுற மாதிரி, அதையும் தாண்டி மக்கள் மறக்க முடியாத மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து இவர் பக்கம் திருப்ப ட்ரை பண்ணுவார். இதனுடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, சீசருடைய பாடி இப்போது அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டனி இப்போ என்ன பண்ணுவார்? சீசருடைய பாடி கிட்ட போய் நின்று அந்த பாடியை மேலே ஒரு கிளாத் போட்டிருப்பாங்க, அந்த கிளாத்தை லைட்டாக விளக்கிட்டு இவரை குத்துனாங்க இல்லையா, அந்த காயத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார். இதான் மீடியாவினுடைய பலம். சீசருடைய பாடியை இப்போது ஆண்டனி மீடியா மாதிரி மாற்றி விடுறாரு. எப்படின்னா, ஒவ்வொரு காயமாக போய் காட்டுவார். இந்த காயத்தை பார்த்தீங்களா, இது எவ்வளோ கொடூரமாக இருக்குது, இந்த குத்து பாருங்க, இந்த குத்து யார் குத்திருப்பா, நிறைய பேர் சேர்ந்து இவரை குத்துனாங்க, இந்த குத்து இவர் செஞ்சார், இந்த குத்தை கேசியஸ் செஞ்சார், இந்த குத்தை இந்த செனட்டர் செஞ்சார் அப்படின்னு இண்டிவிஜுவலாக போய் இவர் அடையாளப்படுத்துவார். இப்போ என்ன ஆகும் தெரியுமா, எப்போவுமே ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்க்கு இவங்க ஜெயிக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படி டேக் ஆஃப் ஆகி மக்களை அப்படியே இவங்க பக்கம் கொண்டு வரணும்னா இவங்களுக்கு வேண்டிய ஒன்று என்னன்னா இமேஜஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நீட்டில் இப்போ பேப்பர் லீக் ஆயிருச்சு, நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கான சட்டங்கள் என்ன, யார் குற்றவாளி, அமைச்சரை மாற்றிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா, நம்ம கலவரம் பண்ணால் பிரச்சனை முடிஞ்சிருமா, நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போய் நம்ம கள்ளக்கொண்டு எரிஞ்சால் பிரச்சனை முடிஞ்சிருமா, இந்த மாதிரி நிறையா கேள்விகளாக இருக்குல்ல, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிபேட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு மாஸ் பொதுமக்களை நீங்கள் உங்கள் பக்கம் திருப்பி நீங்கள் இவங்களை ஒரு மூமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா சிம்பிள். ப்ராட்டஸ்ட் பண்ணுற மாணவர்களில் ஒருத்தருக்கு மண்டையில் அடிபட்டிருக்கும், இவன் ஃபஸ்ட்டு கல்லை கொண்டு எரிஞ்சிருப்பான், அதை காட்ட மாட்டாங்க. ஆனால் போலீஸ் திருப்பி அடித்தாங்கன்னா இவனுக்கு பிளட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த பிளட்டை போய் காமிப்பாங்க. ராகுல் காந்தி போகிறாரு, இவர் இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறவர் போலீஸ் இவரை பிளாக் பண்ணுறாங்க, போலீஸ் இவரை தூக்குறாங்க, 4 பக்கம் பிடிச்சி தூக்குறாங்க, இவர் இப்படி மல்லாந்து படுத்திருக்காரு. உடனே இதான் இந்தியாவினுடைய டெமோக்ரஸியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஹெட்லைன் போட்டான்னு வைங்களேன்,
அதான் அன்னைக்கு வைரல் நியூஸ். ஏன்னா அங்கே ஒரு இமேஜ் இருக்குது. பாருங்க, ராகுல் காந்தி மாதிரியான ஒரு தலைவரை இவங்க டிக்னிட்டி இல்லாமல் இப்படி இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இமேஜ். இதே மாதிரி மும்பையில் அந்த பொண்ணு ஒன்று யோசிங்க, அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தவெல்லாம் யார்? புனித போராளியா, இல்லை நீட் எக்ஸாமில் ஜெயித்தவனா, இல்லை நாட்டுக்காக சேவை செய்கிறதுக்காக பார்டரில் போய் வேலை பார்க்க போகிற இராணுவ சோல்ஜர்ஸா, இல்லை சயின்டிஸ்டா? நாங்கள் சயின்டிஸ்ட்டுங்க, நாங்கள் லேபுக்கு போய் நாங்கள் வேலை செஞ்சால் தான் நாடு உருப்படும், நாங்கள் போய் நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம், புதுசாக நாங்கள் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் கிளம்பி போகிற மாதிரியும், போலீஸ் இவங்களை பிடிச்சி வச்ச மாதிரியும், அப்போ இவங்க இந்த பெண் ஒரு வீர மங்கை அங்கே நின்று நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுற மாதிரியும் இங்கே காட்டுவாங்க. ஆனால் என்னென்னா, இவன் போலீஸ் மேலே கல்லை கொண்டு எரிஞ்சு போலீஸால் டீடைன் பண்ணப்பட்ட குற்றவாளிகள், கிரிமினல்ஸ். ஓகே, கிரிமினல்ஸ் அரசாங்கத்து மேலே கல்லை கொண்டு எரிஞ்சு வேண்டலிசம் பண்ணி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டிஸ்டர்ப் பண்ண ஒரு கும்பல், ஒரு மாப். இந்த மாபை அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, பண்ண மாட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணி வண்டி இப்போது மூவ் ஆகுது. இந்த பொண்ணு நான் நிற்கிறேன். உடனே இந்த ஃபோட்டோவை ஒரு 10 பேர் எடுத்து வச்சுக்கிட்டு, பாருங்க இதான் இந்த புரட்சியினுடைய அடையாளமாக இருக்குது, இந்த ஜென்சி புரட்சியினுடைய அடையாளம் யார்? இந்த பொண்ணு. இதே மாதிரி தான் இப்போ மார்க் ஆண்டனி பண்ணிட்டு இருக்காரு. மார்க் ஆண்டனி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ப்ரூட்டஸ் வெறும் வாயில் பேசி வச்சுட்டு போயிட்டாரு. நம்ம இப்போது இமேஜஸ் காட்டுவோம். எங்கெல்லாம் ப்ராட்டஸ்ட் பண்ணுறானோ அங்கே ஒரு சில தலைவர்களுடைய ஃபோட்டோ, இங்கே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஃபோட்டோ, இதெல்லாம் எதுக்குன்னா சிம்பிள்ஸ். ஓகே, ஒரு எமோஷனாக மக்களை தூண்டக்கூடிய, அங்கே ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கோம், அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு இருப்பாங்க, அங்கே ஒருத்தன் அடிபட்டு ரோட்டில் விழுந்திருப்பான், போலீஸ் அடிச்சிருப்பாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு இவன் என்ன செஞ்சுருப்பான் அதை விட்டுருவாங்க. இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ ஃப்ரேமிங்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரேமிங்க்கு இவங்களுக்கு மறக்க முடியாத மாதிரி ஒரு இமேஜ். ஒரு பொண்ணு இப்படி நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் இட்ஸ் அன் இமேஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு இவங்க அப்படி காட்டுவாங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி இமேஜ்லாம் இவங்களுக்கு வேணும். நீங்கள் இப்போது கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிற அத்தனை பேருமே புரட்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறவனு சரிதான், புரட்சி பண்ணி முடிச்சுட்டு அந்த இடங்களில் இவங்க வைக்கிற அந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அப்போ மார்க் ஆண்டனிக்கு தெரியும், நீங்கள் கான்ஸ்டியூஷனலாக நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று பண்ணுறீங்க. ஜூலியஸ் சீசர் இவருடைய அதிகாரத்தை மீறி இவர் செயல்படுறாரு, இவரை விட்டால் ரோம் அப்படின்ற அந்த அடையாளத்துக்கே பெரிய ஆபத்து, இவர் சாகிறது நமக்கு நல்லது, ஏன்னா இவர் செஞ்ச செயல்கள்லாம் ரோமை பின்னால் இழுத்துட்டு போயிடும், ரோம் செனட்டர்ஸ் அப்படின்ற இந்த ஆட்களெல்லாம் நமக்கு அவசியம், இவங்க இருந்தால் தான் இங்கே டெமோக்ரஸியாக நம்ம செயல்பட முடியும். இந்த மாதிரிலாம் நிறையா கான்ஸ்டியூஷனலாக இவர் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால், கான்ஸ்டியூஷனலாக பேசி இவர் மக்களை கொஞ்சம் திருப்பி வச்சிருப்பார் ப்ரூட்டஸ். இது எல்லாத்தையும், இந்த மொத்த பிம்பத்தையும் ஒரு சில நிமிடங்களில் பேசி முடிச்சிருவார் மார்க் ஆண்டனி. இதுக்கான காரணம் என்னென்னா, இவர் கான்ஸ்டியூஷனலாக பேசுகிறத விட இந்த பக்கம் நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்று காமிச்சிங்கன்னா ஈஸியாக மக்கள் விழுந்துருவாங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த இமேஜரி, நவீன காலத்தில் ஃபோட்டோகிராஃப், அந்த காலத்தில் ஒரு படம் இப்படி இருக்குது பாருங்கள், இவருடைய பாடியை பாருங்கள், இந்த காயத்தை பாருங்கள், இந்த குத்துன இடங்களை பாருங்கன்னு சொல்லி நம்ம இப்படி காட்ட முடியும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? மார்க் ஆண்டனி இந்த மாதிரி பேசி முடித்த உடனே எந்த க்ரௌட் ப்ரூட்டஸ் பக்கம் நின்னாங்களோ இந்த க்ரௌட்லாம் இப்போ அப்படியே இந்த பக்கம் சாஞ்சி அங்கே அப்படியே கொந்தளிப்பு அதிகமாகி இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எவன் கொன்னானோ சீசரை அவனை பிடிச்சிடுவாங்க, அவனுடைய வீட்டுக்கு தீயை வச்சு கொளுத்துங்க, நம்ம ஒருத்தனையும் விடக்கூடாது அப்படின்னு இந்த கூட்டம் தான். எந்த கூட்டம் ப்ரூட்டஸ்க்கு ஆதரவாக சேர் பண்ணிச்சோ இப்போ இந்த கூட்டம் அப்படியே மாறி போயிட்டு அந்த நகரத்தில் இப்போ ஒரே சத்தமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கும்பலெல்லாம் இப்படி போகும்போது இங்கே ஒரு டார்க் காமெடி, ஷேக்ஸ்பியர் ஒரு அழகான ஒரு டார்க்கான ஒரு மொமெண்ட்டை ரொம்ப காமிக்காக காமிச்சிருப்பார். இந்த கும்பல்லாம் இப்படி மூவ் பண்ணி அங்கே போகும்போது சின்னா அப்படின்ற ஒருத்தர் அங்கே இருப்பார். சின்னா இவரை பிடிச்சிப்பாங்க. இவரை பிடிச்சி டே நீ யாரா அப்படின்னு கேட்பாங்க. இவர் சொல்லுவார் என் பேர் சின்னா அப்படின்னு. இதில் என்ன ஒரு காமெடினா, ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணதில் சின்னா அப்படின்ற ஒருத்தனும் உண்டு. சின்னா அப்படின்ற ஒருத்தரும் இவரை கொலை பண்ணியிருப்பார் அந்த பேரில். இவர் பேர் சின்னா. ஆனால் இவர் யாருன்னா, இவங்க யாரை பிடிச்சாங்களோ இவர் ஒரு பொயட், ஒரு கவிஞர். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் அந்த சின்னா நினச்சிப்பாங்க. ஆனால் இவர் சொல்லுவார், ஐயா அந்த சின்னா வேற சின்னா, அவன் தான் கொலை பண்ணான், அவன் தான் குத்துனான், நான் வேற சின்னான்னு சொன்னால் இந்த மாபில் ஒருத்தன் இப்போ சொல்லுவான், கில் ஹிம் ஃபார் ஹிஸ் பேட் வேர்ஸ், இவனுடைய கவிதை இது ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்காக இவனை கொல்லுங்கடா அப்படின்னு மாப் இப்போ அப்படி மாறி போயிடும். எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த சீன் நம்ம பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாப்பில் ஒருத்தர் கேட்பார் சின்னாவை பார்த்து, உன் பேர் என்ன? என் பேர் சின்னா. டியர் ஹிம் டு பீசஸ், ஹீஸ் அ கான்ஸ்பிரேட்டர். அப்போ சின்னா சொல்லுவார், ஐயா நான் ஒரு பொயட்டுங்க ஐயா, நான் தண்ணி கேனு தான் போட வந்தேன்,
ஐ எம் சின்னா த பொயட் அப்படின்னு சொன்னால் டேர் ஹிம் ஃபார் இஸ் பேர்ட் வர்சஸ் டேர் ஹிம் ஃபார் இஸ் பேர்ட் வர்சஸ்னு ஒருத்தன் கத்துவான். உடனே இவர் திருப்பியும் ஐயா அது நான் இல்லை, ஐ எம் நாட் சின்னா தி கான்ஸ்பிரேட்டர் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நோ மேட்டர், ஹிஸ் நேம் இஸ் சின்னா, அவன் பேர் சின்னா, அடிங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு அடித்து இவனை கொலை பண்ணுருவாங்க. அப்போ மாப் அப்படின்றது, இந்த மாப் அரசியல் அப்படின்றது இவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ இவங்களை இந்த அளவுக்கு இவங்களை தூண்டி விட்டு இவங்களை ஆக்சுவலி மார்க் ஆண்டனி கெட்டவராக ஷேக்ஸ்பியர் காமிச்சிருக்க மாட்டார். நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரூட்டஸ் நல்லவர், மார்க் ரொம்ப கெட்டவர் அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு பேச்சு, ஒரு இமேஜை நீங்கள் காட்டும்போது, நீங்கள் அழகாக நீங்கள் பேசும்போது, நீங்கள் ஃப்ரேமிங் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ரௌடை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ மாப் பாலிடிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் தூண்டி மட்டும் விட்டால் போதும். அடுத்து என்னென்ன வேலை ஆகும் அப்படின்றது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மார்க் ஆண்டனி ஒருபோதும் சின்னா அப்படின்ற ஒரு பொயட்டை கொலை பண்ணுங்கன்னு இவர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவன் செய்வான். ஏன்னா இவனுக்கு அந்த மாப் மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, இந்த மாப்புக்கு நீங்கள் லைட்டாக கீ கொடுத்து விட்டிங்கன்னா அடுத்து நடக்கிறது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஷேக்ஸ்பியர் 1500 இயர்ஸ்க்கு முன்னால் இவர் எழுதி வச்சு, இந்த ஃபார்முலா இன்னைக்கும் பொருந்தும், இது என்றைக்குமே பொருந்தும். இப்போ நம்ம ஊரில் ராணா அயூப் அப்படின்ற நம்ம நீட் எக்ஸாமுக்கு எதிராக, நீட் பேப்பர் லீக் எதிராக நம்ம ஊரில் நடந்த இந்த ப்ராட்டஸ்ட்டை இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க நம்ம பார்க்கலாமா? இந்த ஆர்டிக்கலில் இந்தியாஸ் ஜென்சி ஜஸ்ட் மேட் மோடி பிளிங்க், இந்த ஆர்டிக்கலில் நம்ம கவனிக்கலாம் எப்படி பொலிட்டிக்கல் மித்தாலஜி இது உண்மையே இல்லை, ஒரு கட்டுக்கதையை நம்ம எப்படி நம்ம எழுத முடியும், ஒரு பொலிட்டிக்கல் மித்தாலஜியை நம்ம எப்படி அழகாக நம்ம எழுத முடியும்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் குரூப்ஸ் சச் எஸ் தி ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். ஸ்டூடெண்ட் குரூப்ஸா யார்? இந்த ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். ஆனால் இவன் யார் தெரியுமா? இவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐலையுமே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு கேங்கு, அந்த ஒரு கும்பல், அந்த கும்பலுடைய மாணவர் அமைப்பு தான் இந்த அமைப்பு. இவங்க மாணவர்கள்லாம் அப்படியே தன்னெழுச்சியாக வந்து போராடினாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இவன் யாருன்னா கம்யூனிஸ்ட். ஜேஎன்யூ மாதிரியான பல்கலைக்கழகங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே ஒரு பேஸ் வச்சு எல்லாத்துக்கும் எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருப்பான். இந்த ஒரு கம்யூனிஸ்ட் கும்பல் தான் உள்ளே இருந்து செயல்பட்டு காக்ரோச் பார்ட்டி அப்படின்ற அந்த கரப்பாம்பூச்சிகளை மொபிலைஸ் பண்ணி விட்டது யாருன்னா இந்த கும்பல். இவங்க யாரை சொல்கிறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்களா? அப்போ விஷயம் தெரியாமல் வாஷிங்டன் போஸ்ட்டை ஒருத்தர் படிக்கிறார், எங்கேயோ இருந்து படிக்கிறார், ஹீ இஸ் இன் ஸ்பெயின்னு வச்சுக்கோங்க, ஸ்பெயின்லேருந்து படிக்கிறார். அவருக்கு தெரியுமா இந்த கும்பல் யாருன்னு? அவங்களுக்கு இது எப்படி காட்டப்படுதுன்னா, மாணவர்கள்லாம் அரசு இவங்களை அப்படியே ஒடுக்கிட்டாங்க, மாணவர்கள்லாம் அப்படியே நொறுங்கி கண்ணீர் விட்டு கதறி இவங்கெல்லாம் அப்படியே எழுச்சியாக வந்து அரசு எங்களை வஞ்சித்து விட்டதுன்னு இவங்கெல்லாம் வராங்கன்னு படிக்கிறவங்க யோசிப்பாங்க. ஆனால் இவன் யார்? கம்யூனிஸ்ட்டு. அப்போ கம்யூனிஸ்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சான்னா இவன் பிரச்சனை தான் பண்ணுவான். ஏன்னா பிரச்சனை பண்ணுறதும் சாபட்டாஜ் பண்ணுறதும் நாட்டை டீஸ்டெபிளைஸ் பண்ணுறது தான் கம்யூனிஸ்டினுடைய கோர் ஃபிலாசபியே இதான். இப்போ ராணா அயூப் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒமிஷன் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நம்ம சொல்லலாம். கான்டெக்ஸ்ட் என்ன? அந்த கான்டெக்ஸ்ட்டை அப்படியே நைஸாக அதை மட்டும் அப்படியே தூக்கி வெளியே வந்து எடுத்துகிட்டு, மாணவர்கள், எந்த மாணவர்கள்? கம்யூனிஸ்ட்டு. அடுத்து இவங்க பேச போகிற விஷயம் தான் நம்ம மார்க் ஆண்டனி பண்ண அந்த இமேஜரி. இவங்க என்ன சொல்கிறாங்க? யங் men and women most in their early 20s who had walked barefoot from villages and towns. வெறுங்காலில் அங்கேருந்து நடந்து வந்தாங்க. யார்? இந்த மாணவர்கள்லாம். அரசு இவங்களை கொடுமைப்படுத்திருச்சு. இந்த மாணவர்களெல்லாம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை எதிர்த்து வெறுங்காலில் அங்கேருந்து நடந்து வரான். உண்மையா அது? நடந்தவன் தான். அடுத்து வித் லிட்டில் மோர் தென் பனானாஸ் அண்ட் பீனட்ஸ், வாழைப்பழமும் பீனட்ஸும் மட்டும் இவனுடைய பேக்கில் எடுத்துக்கிட்டு. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திங்கிறதுக்கு சோறு இல்லை, அங்கேருந்து இங்கே வர வாகனம் இல்லை, ஆனால் இவங்கெல்லாம் தன்னெழுச்சியாக வந்தாங்க. டிட்டர்மைன் டு மேக் தெம்செல்வ்ஸ் ஹர்ட் தே ஸ்லெப்ட் அலாங் ரோட்ஸ். இவன் ரோட்டில் படுத்தான், ரோட்டில் அப்படியே அனாதை மாதிரி, வீடு இல்லாத ஹோம்லெஸ் பர்சன் மாதிரி, இவங்கெல்லாம் வேக்ரண்ட் மாதிரி இவங்கெல்லாம் ரோட்டில் படுத்தான். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க மக்களே, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு இருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறாங்க, திரைக்கதை. இங்கே வந்தாங்க, இவங்க ரோட்டுக்கு போனாங்க, ரோட்டில் படுத்திருந்தாங்க, உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, திங்க சோறு இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? அரசுக்கு எதிராக போராடுறாங்க. அப்போது இவங்கெல்லாம் தியாகிகள். நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த இமேஜரி படம், அந்த பிக்சர். சீசருடைய காயத்தை பாருங்கள் அப்படின்னா அத்தனை பேரும் கத்துறான், ஐயோ போச்சே அப்படின்னு. இவன் தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ப்ரூட்டஸ் சொன்ன உடனே அவருக்கும் கத்துறவன் இவன் தான். ஸ்டூடெண்ட்ஸ் மார்ச்ட் டுவர்ட் பார்லிமெண்ட். மாணவர்கள் வந்து ரொம்ப அப்பாவியாக பார்லிமெண்ட்டை நோக்கி இவங்க மார்ச் பண்ணாங்க. அண்ட் டெல்லி போலீஸ் ரெஸ்பாண்டட் ப்ரூட்டலி. எப்படியா? இவங்க மார்ச் பண்ணாங்களாம்,
போலீஸ் வந்து டக்குன்னு அப்படியே வந்து இவங்களை வன்முறை செஞ்சு இவங்களை அடித்து விரட்டினாங்களாம். எப்படி விரட்டினாங்களாம்? எம்ப்ளாயிங் பெல்லட் கன்ஸ், டேசர்ஸ், டியர் கேஸ் அண்ட் ஈவன் பேட்டன்ஸ் லேஸ்ட் வித் நெயில்ஸ். ஆணிகளை வச்சு அடித்தாங்க, பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த வரியை கொஞ்சம் கவனிங்க. இவங்க மார்ச் பண்ணாங்க, இவங்க போலீஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, வன்முறை செஞ்சாங்க. அப்போது இவங்க ரொம்ப அமைதியாக போன மாதிரியும் போலீஸ் வந்து சும்மா போனவங்கள அப்படி அடிச்சிட்டாங்களாம். எப்படி அடிப்பாங்க? நீ என்ன செஞ்ச? நம்ம பார்த்தோம். அப்போது சோஷியல் மீடியாவில் எக்ஸ் மாதிரியான தளங்களில் நியூஸ் வந்துருச்சு, விஷுவல்ஸ் வந்துருச்சு. இவன் மோடியை பிம்ப் பண்ணுறான், மோடி கூட படுத்தன்றான், பெட்ரோல் பம்புக்கு தீ வைக்கிறான், ஜேர்னலிஸ்ட்டை அடிக்கிறான். நம்ம இதெல்லாம் பார்த்தோமா? ஆனால் இது எதுவுமே சொல்லாமல் இவங்க மார்ச் பண்ணாங்க, இவங்க அடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 அப்படியே ஸ்டோரி வந்து அப்படியே எஸ்கலேட் ஆகி அப்படி போய் அங்கே கிளைமேக்ஸில் போய் அப்படி முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, அரசு இவங்களை அடித்தாங்க. அடுத்து ஒன் ஆஃபீஸர் were even caught on the video firing an AK-47 rifle, a weapon of war. என்னவா? வெப்பன் ஆஃப் வார், போருக்கான ஆயுதம், போர் ஆயுதங்களை பயன்படுத்தி யார் மேலே அடித்தாங்க அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ், போராட்டக்காரர்கள் அமைதியாக போராடிட்டு இருந்தாங்க. போலீஸ் என்ன பண்ணாங்க? திடீர்னு வந்து இவங்க மேலே அப்படியே வெப்பன் ஆஃப் வார். அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, அரசாங்கம் தன்னுடைய சொந்த மக்கள் மேலே போர் செய்கிறாங்க. யூஸ்வலாக எனிமீஸ் மேலே போர் செய்ய வேண்டிய அரசு சொந்த மக்கள் மேலே, சொந்த மாணவர்கள் மேலே வெப்பன் ஆஃப் வாரை பயன்படுத்திட்டாங்க. இட் ஹாஸ் பீன் அசிஸ்டட் இன் திஸ். எப்படி? It has been assisted in this by a mainstream media that has increasingly become an arm of the government. அரசாங்கத்தினுடைய ஒரு நீட்சியாக, அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக மீடியா மாறிடுச்சு. அப்போ எக்ஸில் போஸ்ட் பண்ணவங்களாம் யார்? எக்ஸில் விஷுவல்ஸ் காமிச்சவங்களாம் யார்? இவங்க செஞ்ச அக்கிரமத்தை காமிச்சவங்களாம் யார்? ஒரு ஜீப்பில் போயிட்டு ஜீப்பினுடைய பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணி இவன் அங்கே போய் தீ வைக்கிறான். இது யார் செஞ்சாங்க? இந்த முழு ஆட்டுக்கள்லையும் நீங்கள் பாருங்கள், எதுக்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கப்படுதுன்னா வாழைப்பழம், பீனட்டு, இவன் படுத்திருந்தான், போலீஸ் அடித்தாங்க, இவங்க ரொம்ப வீரமாக இருந்தாங்க. யார்? இந்த சோகால்டு மாணவர்கள். இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் இல்லை, இவங்கெல்லாம் மாணவர்கள், இவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை. அப்போ இந்த செய்தியை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இதுக்கு பின்னால் எந்த ஒரு அரசியல் காரணமே இல்லை. நமக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து உள்ளே வந்து ஒட்டிப்பான். இவன் ஒன்று பேரசைட், இன்னொன்று ஒரு கரையான். மேலே வந்து ஒட்டிப்பான், ஒட்டிக்கிட்டு ஓசியில் தின்னுக்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் தின்னவங்களை இவன் அரிச்சிட்டு இருப்பான். இதான் கம்யூனிஸ்டினுடைய ஸ்பெஷல் குணமே. இவன் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். நடந்த ப்ரோட்டஸ்ட் எதுக்காக? நீட்டுக்காக. நீட்டு சரியா தப்பா? நீட் பேப்பர் லீக் ஆச்சு, இதில் பின்னால் யார் இருக்கா? இதை பற்றி எதுவுமே பேசாமல் பேப்பர் லீக்குக்கு அரசு காரணம். அதை தடுக்க நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, எதுவுமே பேசலை. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு விஷயமுமே ஆடியன்ஸ், படிக்கிறவங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் மாறாக ஒரு நரேட்டிவ் ஃப்ரேமிங், ஒரு ஸ்க்ரீன் பிளே, எமோஷ்னலாக மக்களை தூண்டி இந்த ஒரு எமோஷ்னல் ஃப்ரேமிங்கை ரொம்ப அழகாக இவங்க செஞ்சு விட்ருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். இன்னொன்று யோசிங்க, இந்த ஆர்டிக்கலில் எது இல்லை, எது மிஸ்ஸிங்னு பாருங்களேன். இவங்க எதை ஒமிட் பண்ணாங்கன்னு பாருங்களேன். கேள்விகள், கொஸ்டின்ஸ். எத்தனை பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணால், அரசினுடைய தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, எத்தனை பேர் போலீஸ் எத்தனை பேர் காயப்பட்டாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்தவன் இவன் என்னெல்லாம் செஞ்சான், இவன் எத்தனை பேரை அடித்தான், இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ உண்மையான ஜேர்னலிசம் என்ன பண்ணுன்னா, வாட் ஹேப்பன்ட் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும். என்ன ஆச்சு? இந்த ஒரு கேள்வியை கேட்டு இதுக்கு பதில் சொல்கிறது தான் ஒரு ஜேர்னலிசம். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் ஆக்டிவிசம். இது ஜேர்னலிசம் இல்லை, ஆக்டிவிசம். இப்போ ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஸ்டோரியை மக்கள் நம்பணும், எந்த கதையை மக்கள் நம்பணும், இது உண்மை கதையாக இருந்தாலுமே இந்த உண்மை கதையில் மக்கள் எந்த ஃப்ரேமை பார்க்கணும், ஃப்ரேமை பாருங்க ஜி, அது இவங்க செட் பண்ணுவாங்க. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையுமே, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே, இல்லை ஒவ்வொரு ஆட்சியிலையுமே ப்ரோட்டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நேச்சுரல் தான், இது நடக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இந்த மாதிரி ரைட்டர்ஸ், ஆக்டிவிஸ்ட் இவங்கள உருவாக்கும். இந்த ராணா அயூப் மாதிரியான ஆட்களெல்லாம் ஆக்டிவிஸ்ட். இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்டை ஒவ்வொரு ஜென்ரேஷனும் உருவாக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ப்ராட்டஸ்ட்டுக்கான அர்த்தம் என்ன, ப்ராட்டஸ்ட் ஒன்று உருவாகும், இந்த ப்ராட்டஸ்ட்டுக்கான மீனிங் என்ன நாங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறோம். நான் போய் சொன்ன மாதிரி செய்தி ஒன்று இருக்கும், அந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், செய்தியை பார்த்துட்டு இதற்கான அர்த்தம் என்ன அதையும் நானே சொல்லுவேன் அப்படின்றதான் இன்றைய நவீன மீடியா. இந்த கரப்பாம்பூச்சி ப்ராட்டஸ்ட் நடந்த இதே காலகட்டத்தில் நம்ம ஊரில் காஷ்மீரில் இதே மாதிரியான இன்னொரு ப்ராட்டஸ்ட் அங்கே நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். எப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு நம்ம சொல்லுவோம், அவங்க பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்னு சொல்லுவாங்க. பட் அந்த பகுதியில்
காஷ்மீரினுடைய வெஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் பகுதியான இந்த பகுதியை வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த இடத்துல மொத்தம் 45 சீட் இருக்குது. ஓகே, 45 அசம்பிளி சீட் இருக்குது. இதில் 33 சீட்டு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இவங்க ஓட்டு போட்டு சூஸ் பண்ணலாம். இன்னொரு 12 சீட் இருக்கு இல்லையா? இந்த 12 சீட்டை பாகிஸ்தானுக்குள்ளே வாழ்கிறவங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் இருந்து கிளம்பி அகதியாக பாகிஸ்தானுக்குள்ளே, பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வமான அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற, அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் இவங்க ஓட்டு போட்டு இந்த 12 அசம்பிளியை இவங்க சூஸ் பண்ண முடியும். இவங்களுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டு இந்த 12 பேர், இவங்க 12 பேரை இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. இவங்க அகதியாக போயிருப்பாங்க, இல்லை அகதியினுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பாகிஸ்தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அகதியாக போனாலுமே இவங்களும் காஷ்மீரி தான். இவங்க காஷ்மீர் பகுதிக்குள்ளே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதிக்குள்ளே அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல இவங்களுக்கு உரிமை வேண்டும் அப்படின்றது பாகிஸ்தானுடைய ஒரு நிலைப்பாடு. இதை அப்படியே ஆப்போஸ் பண்ணி JAAC அப்படின்ற ஒரு அமைப்பு இப்போது வந்திருக்காங்க. இவங்க இப்போ ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க அப்படி பண்ணக்கூடாது, காஷ்மீர் பகுதிக்குள்ளே வாழ்கிறவங்க தான் அங்கே யார் ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணணும். ஏன்னா அவனுங்க உள்ளே வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக பாகிஸ்தான் பாலிடிக்ஸை இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. பாகிஸ்தான்ன்ற அதிகாரப்பூர்வமான நாட்டுக்குன்னு தனியான தேவைகள்லாம் உண்டு, பாலிசிலாம் உண்டு. ஆனால் எங்களுக்கான தேவையெல்லாம் வேற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி பேசுகிறாங்க இந்த அமைப்பு. ஆனால் பாகிஸ்தானுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, ஒருவேளை இந்த 12 சீட்டும் காஷ்மீர் மக்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்னா, இந்த அகதி மக்கள் அரசியல் ரீதியாக இவங்க காஷ்மீருக்கு சொந்தமானவங்க இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும்ல. அதனால் இவனுங்க முடியாதுன்றானுங்க. இப்போ இதான் பிரச்சனை. இதையும் தாண்டி லோக்கலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மின் கட்டணம் அதிகமாக இருக்குது, சோத்துக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு. இமீடியட்டாக இப்போ போன வாரம் நடந்த ப்ராட்டஸ்ட்கான காரணம் என்னென்னா இதான். இதை பாகிஸ்தான் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, இவன் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு மக்களை தூண்டி விடுறான். ஏற்கனவே இந்தியாவுக்கும் நமக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த பார்டரில். இவனுங்க உள்ளே இருந்துக்கிட்டு அந்த 12 சீட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்றானுங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. இப்போது இந்த JAAC அப்படின்ற இந்த அமைப்பு இப்போ என்ன பண்ணுறாங்க, போன வாரம் ஒரே பிரச்சனை, பயங்கரமான ப்ராட்டஸ்ட். பாகிஸ்தான் இப்போ எப்படி இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுவான், போய் கொல்லுவான். 30 பேரை கொண்டுட்டான், நாங்கள் இந்த போராட்டத்தை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த பிரச்சனையை பற்றி நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சில அப்சர்வேஷன்லாம் உண்டு. ப்ராட்டஸ்ட் ஆல்சோ டர்ன் டெட்லி இன் ப்ரீவியஸ் இயர்ஸ் இன்க்ளூடிங் 24 and 25. அப்போ இவனுக்கு என்ன வேலைன்னா, ஒவ்வொரு வருஷமும் ப்ராட்டஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் சாகுறானுங்க. இந்த வருஷம், போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அட்லீஸ்ட் 30 people இன்க்ளூடிங் ப்ராட்டஸ்டர்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அடுத்து வேடிக்கை பார்க்க வந்தவன் அத்தனை பேர் செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். தி நியூயார்க் டைம்ஸ் குட் நாட் இண்டிபெண்டன்ட்லி வெரிஃபை இந்த கேஷுவாலிட்டி. எத்தனை பேர் செத்தான்னு எங்களுக்கு சொல்கிறாங்க, பட் எங்களால் நியூயார்க் டைம்ஸால் கிரவுண்டில் இறங்கி போயிட்டு வெரிஃபை பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா, ரோட்ஸ் இன்டு ராவலாகோட், இந்த ராவலாகோட்ன்ற பகுதி பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள, பூஞ்ச் மாவட்டத்தினுடைய கேபிட்டல் நினைக்கிறேன். இது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், இல்லை அவங்க மொழியில் பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீரில் அதில் ஒரு பகுதி, முக்கியமான ஒரு நகரம் இது, which is 40 miles away from Pakistan's capital, Islamabad. Our blocked and internet services across Kashmir have been suspended since June 5, severely restricting access to the area. ரோடையும் பிளாக் பண்ணி அண்ட் இன்டர்நெட்டையும் பிளாக் பண்ணிட்டான். June 5 இருந்து லாஸ்ட் ஒரு மாதமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த செய்தி எப்போ ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஜூலை 28. ஓ மை காட். அப்போ June 5 to July 28, நியர்லி 2 months. கடந்த 2 மாதமாக மோர் தென் 55 நாட்களாக ஒரு முழு பகுதியிலையுமே கரண்ட் இல்லை, நெட்டு இல்லை, ரோடு பிளாக்கு. கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற, இல்லை பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு பகுதியில் நியாயமான முறையில் எனக்கு திங்கிறதுக்கு சோறு இல்லை, கோதுமையினுடைய விலையெல்லாம் ஏறி போயிருச்சு, சப்சிடி கொடுங்க, இந்த மாதிரி நியாயமான முறையில் வாழ்வாதாரம் சார்ந்து இந்த மக்கள்லாம் போராடினா, ப்ரோட்டஸ்ட் பண்ணால் இவங்களை கொல்றான். ஆனால் இது அப்படியே நம்ம ஊருக்கு கொண்டு வாங்க. நம்ம ஊரில் இதே நியூயார்க் டைம்ஸ், நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், இதே நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த அபிஜித் தீப்கே அப்படின்ற இந்த ஒரு வெட்டி பயலை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோ அப்படின்னு நியூயார்க் டைம்ஸில் எழுத முடியுது நம்ம ஊரில். இவங்க அப்படி எழுதி வச்சுருக்காங்க, இவர் ஹீரோவான் நமக்கு. யார் இவன்? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான ஒரு வெளிநாட்டு பத்திரிகை இங்கே வந்து இங்கே செய்தி சேகரித்து செய்தியை இங்கே வெளியிட்டு இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணவும் முடியும்.
வாஷிங்டன் போஸ்ட் மாதிரியான பத்திரிகையில் ராணா அயூப் அப்படின்ற ஒரு அம்மா செய்தியை மாற்றி வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணி இப்படியும் காட்ட முடியும். இதே மாதிரி நியூயார்க் டைம்ஸும் இங்கே வந்து பத்திரிகையில் செய்தி எழுதி இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராட்டஸ்ட் பண்ணவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இவங்கெல்லாம் ஹீரோ, அந்த பொண்ணு ஒரு பெரிய ஒரு ஹீரோ, அபிஜித் தீப்கே ஒரு ஹீரோ, இந்த மாதிரி எழுத முடியும் நம்ம ஊரில். ஆனால் அவங்க ஊரில் இது வேற ஒரு ஏலியன் நாடெல்லாம் இல்லை. நம்ம பார்டரை தாண்டினா பாகிஸ்தான் ஆக்குபைட் பிளேஸ். அங்கே நீங்கள் உள்ளே நீங்கள் போக முடியாது, ரோடை அடைச்சிட்டான், நெட்டை பிளாக் பண்ணிட்டான். ஆனால் இங்கே உள்ள கும்பல்லாம் என்ன பேசுவான்னா, இந்திய அரசு, மத்திய அரசு இவன் ஃபேசிஸ்ட்னு சொல்லுவான். ஃபேசிஸ்ட்டுன்னு இவன் சொல்லுவான். யார்? நம்ம ஊரில் உட்காந்துட்டு ஃபேசிஸ்ட்டுன்னு சொல்கிற இதே மீடியாவும் இங்கே சோறு தின்னுட்டு இங்கே உள்ள மக்களை தூண்டி விட்டு இவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய, அரசுக்கு எதிராக பொய்களை பரப்பக்கூடிய இந்த கும்பலும் இவன் மக்களை கொண்டுட்டு இருக்கான், கொலை பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் தடியடி நடத்தி ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணவனை அடித்து விரட்டினா இவனுக்கு இங்கே வலிக்குது, எரியுது இவனுக்கு. ஆனால் இவன் இங்கே கொலை பண்ணுறான், இவனை பேச மாட்டான். ஸோ மீடியா நினச்சா என்ன வேணால் செய்யலாம். அப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு வெளிநாட்டு ஊடகம் உள்ளே வந்து வேலை செய்ய முடியும், இவங்க செய்தியை போட முடியும், செய்தி இவங்க சேகரிக்க முடியும். இங்கே யாரும் ரோட்டை பிளாக் பண்ணல, யாரும் நெட்டை கட் பண்ணல. ஈரான் போங்க, ஈரானில் இந்த வருஷத்தினுடைய ஜனவரி மாதம் ப்ராட்டஸ்ட்லாம் ஆரம்பித்த காலகட்டத்தில் 3 நாள், Jan 8, 9, 10 3 நாட்கள் கரண்ட்டையும் நெட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு 36,000 மக்களை கொலை பண்ணாங்க அந்த அரசு. மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதே நியூயார்க் டைம்ஸும் வாஷிங்டன் போஸ்ட்டும் இந்த செய்தியை வெளியிட்டாங்க. வாஷிங்டன் WSJ, வால் ஸ்ட்ரீட் ஜார்னல் இவங்கெல்லாம் வெளியிட்டாங்கல்ல செய்தி, நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. மறுக்க முடியுமா? அப்போ நம்ம ஊரில் அமைதியாக போராடின வரைக்கும் அரசு இவங்களை ஒன்றுமே செய்யலை. ஆனால் இவன் நம்மளுடைய அரசை இவன் என்ன சொல்கிறான்? ஃபாசிஸ்ட்ன்றான். என்னது மோடி பிளிங்க்டு, இதெல்லாம் இந்த பிளிங்க்டு மோடி வந்து பயந்து விட்டார், அரண்டு விட்டார். மோடிக்கு எதிராக நீங்கள் போராடுங்க, நல்ல விஷயந்தான், போராடணும், செய்யலாம். ஆனால் இந்த ஃப்ரேமிங் இருக்கு இல்லையா, எப்படி இவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க, ப்ராட்டஸ்ட்டை இவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இதில் எனக்கு பெரிய பிரச்சனை உண்டு இந்த மீடியா கிட்ட. ஆனால் இதே மீடியா பாகிஸ்தான் பற்றியோ ஈரான் பற்றியோ, ஏன் இதே ராணா அயூப் ஈரான் பற்றியோ இஸ்ரேல் பற்றியோ பாலஸ்தீன் பற்றியோ இவன் எங்கெல்லாம் குண்டு வைக்கிறான் இதை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு பெரிய ஒரு ஸ்டடியெலாம் பண்ண வேண்டாம். ஒரு வாரத்தில் முன்ன பின்ன நடந்த சேம் டைம் தான். June 5 இந்த செய்தி வந்தது, June 5 இவன் பிளாக் பண்ணது எப்போ? June 5. நம்ம ஊரில் இந்த காக்ரோச் பார்ட்டி ப்ராட்டஸ்ட் எப்போ ஆரம்பித்தாங்க? இன் ஜந்தர் மந்தர் June 6. ஓகே, அதே காலகட்டத்தில் ஒரே காலகட்டத்தில் நடந்த 2 ப்ராட்டஸ்ட். ஆனால் 2 ப்ராட்டஸ்ட்டுக்குமான நோக்கமும் ஒன்று தான். இவங்க இந்த பக்கம் நீட் பேப்பர் வெளியான ஒரு அநீதி தான், இது தப்பு தான், இதுக்கு எதிராக இவங்க ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதுவும் சரிதான். ஆனால் இதே காலகட்டத்தில் நம்ம பார்டரை தாண்டி நம்ம ஊர் பக்கத்தில் மேலே காஷ்மீரில் அங்கேயும் மக்கள் போராடுறாங்க. இவனுக்கு சோறு இல்லை, இவனுக்கு நம்ம ஊரில் உள்ளவனுக்குலாம் சோறு இருக்குது, அங்கே சோத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லி இவன் போராடுனா இங்கேருந்து வெளியேறி அங்கே குடியேறி போனவனுக்கு நீங்கள் ஓட்டு கொடுக்குறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி தானே. இது நியாயமான கேள்வி தானே. யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் இருந்து கிளம்பி வேறு எங்கேயாவது போயிடுறாங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. இப்போது தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி இவங்க ஆந்திரா போய் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க செட்டில் ஆகி 80 வருஷம் ஆகுது. இவனுக்கு இன்னும் நீங்கள் ஓட்டு கொடுத்தீங்கன்னா இது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? இப்படி கேள்வி கேட்டால் இவன் கொலை பண்ணுறான். ஆனால் இந்த கொலையை பற்றி ராணா அயூப் மாதிரியான ஆட்களோ, இந்திய அரசை ஃபாசிஸ்ட் அரசு அப்படின்னு பேசுகிற இந்த கும்பலோ எப்பயாவது பேசுவானா? இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் இவன் பேசுவானா? பேச மாட்டான். இதுதான் இங்கே உள்ள ஃப்ரேமிங்.